எனக்கு மாப்பிள்ளை இப்படி வேணும்னு 40 கண்டிஷன் போட்டு பேசுதே பொண்ணு. எந்த காலத்தில் நம்ம வீட்டில் பேசினாங்க அப்படி? எனக்கு வரப்போற புருஷனை இந்த மாதிரி நீ பண்ணி கொடுன்னு சொல்லி எந்த வீட்டில் பேசினாங்க? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திருமணம் சம்பந்தமான பாடத்தில் இந்த மாப்பிள்ளையை உனக்கு கட்டி வைக்கிறோம் சம்மதிக்கிறீங்களான்னு அதுல ஒரு ஹதீஸ் பதிவு செய்வாங்க. இல்லை பிரபலமா தெரிஞ்ச ஹதீஸ் தான். என்னன்னா, கன்னி பெண்ணிடத்தில் கல்யாண அனுமதி கேட்கிற போது அவ வாயை திறந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, அமைதியா இருந்தா போதும். இதுக்கு தனியா தலைப்பு போடுறாங்க இமாம் புகாரி, இத்னுஹா சுமாத்துஹா, அந்த பெண் மௌனமாக இருப்பதே அனுமதியாகும். ஆனால் ஏற்கனவே வாழ்ந்து திருமணமாகி விதவையாகவோ விவாகரத்து பெற்றவளாகவோ இருந்தால் அந்த பெண்ணு வாயை திறந்து சொல்லணும், சரி நான் இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லணும். கன்னி பெண்களுடைய மௌனத்தை அனுமதியாக இந்த மார்க்கம் எடுப்பதற்கு என்ன காரணம்னா, அவ்வளவு சீக்கிரமா கல்யாண விஷயத்தை கன்னி பெண்கள் பேச மாட்டாங்க. இதுதான் இஸ்லாமிய கான்செப்ட். இதுக்காக கொண்டு வந்தது அந்த ஹதீஸ். ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா, 40 கண்டிஷன் அந்த புள்ள பேசுது. அவர் இப்படி இருக்கணும், அவர் அப்படி இருக்கணும். அந்த புள்ள சொல்றதையெல்லாம் பார்த்தா பெத்தெல்லாம் கொடுக்க முடியாது, செஞ்சுதான் கொடுக்கணும். ஆமாங்க, மாப்பிள்ளைக்கு போடுற கண்டிஷன் அதுக்கெல்லாம் தனியா ப்ரோக்ராம் இருக்கு தெரியுமில்ல, கல்யாண மாலை மாதிரி.